வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். படத்துக்கு போகலாமா? இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் புஷ்பா 2 த ரோட். வாங்க ரிவ்யூக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிரெடிட் நீங்கள் அல்லு அர்ஜுனுக்கு கொடுக்கணும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேற ஒரு மாஸ் அப்பீலை கொடுக்குது. பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு டெரிஃபிக்காக இருக்காரு. இவரை தாண்டி படத்தில் 2 முக்கியமான கதாபாத்திரங்கள், ராஷ்மிகா மந்தனா அண்ட் ஃபஹத் ஃபாசில். 2 பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸை ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். இது போக படத்தில் நடித்த மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டான ராவ் ரமேஷாக இருக்கட்டும், ஜெகதீஷ் பிரதாப்பாக இருக்கட்டும், தாரக் பொன்னப்பாவாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். டான்சிங் குவீன் ஸ்ரீலீலா அவங்க ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் நம்பர் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இது போக தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ சாங்ஸ் இல்லைனாலுமே செகண்ட் ஹாஃபில் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு கிராண்டாக இருக்குது. அடிஷ்னல் பேக்ரவுண்ட் மியூசிக் சாம் சீஸ் போட்டிருக்காரு. அவரோட ஒர்க்குக்கு இது ஒரு தீனியாகவே அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். பிஜிஎம் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் வர்ற அந்த கங்கம்மா ஜாதரா சீக்வன்ஸை பிஜிஎம் மிரட்டி விட்டுட்டாரு. ஹேட்ஸ் ஆஃப் ஒர்க். இந்த படம் டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம். இதுக்கு காரணம் நவீன் மொழியோட எடிட்டிங், மிரோஸ்லா குபாவோட சினிமோட்டோகிராஃபி, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஒர்க். எல்லாருமே இந்த படம் ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், அதுக்கு என்ன தேவையோ அதுக்கு நீட்டான ஒரு டெக்னிக்கல் சைடை ஃபிலிமுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம இங்கே சொல்லியே ஆகணும். படத்தோட டியூரேஷன் 3 மணி நேரம் 20 நிமிஷம் வருது. அந்த டியூரேஷன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நமக்கு பெருசாக தெரில. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்ட்ரோ சீனை தாண்டி அதை தாண்டி வர்ற சீன்ல இருந்து இன்டர்வல் வரைக்குமே படம் பரபரப்பாக போகுது. இதுக்கு காரணம் சுகுமாரோட ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாரு. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல 2-3 தேட்டிக்கல் மூமெண்ட்ஸை தாண்டி பெருசாக நமக்கு அது என்கேஜிங் ஃபேக்டர் இல்லை. இதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஹத் ஃபாசிலோட கேரக்டர் செகண்ட் ஹாஃப்ல படுத்துருது. அவரோட கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் கொஞ்சம் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். இது போக படத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேரக்டருக்குள்ளே இருக்கிற அந்த இன்டிமெசி என்னதான் ஸ்டோரிக்கு மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக தேவைனாலுமே அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அதை எப்படி பார்ப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. எங்களுக்கு பார்க்குறப்பவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக தான் ஃபீல் ஆச்சு. ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இது மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் நான் கொஞ்சம் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு அபோவ் ஆவரேஜ் ஃபிலிம். ஒரு என்டர்டைன்மெண்ட் வைஸ் பார்த்தோன்னா, கண்டென்ட் வைஸ் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தோட ஹைப்பே அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்காக வந்த ஹைப்பு தான். இதில் கண்டென்ட் தேடி நீங்கள் வீணாக போகாதீங்கன்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வைலன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, அடல்ட்ரி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ இந்த படம் குழந்தைங்களுக்கான படம் நிச்சயமாக கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிபி ரேட்டிங் 3.5 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. மீண்டும் மற்றும் இதே மாதிரி இன்னொரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுதர்ஷன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.